தினமும் பண்ணுற குழம்புங்களை விட இன்றைக்கி நான் பண்ணுற ஸ்டைலில் ஒரு முறை இந்த குழம்பு வெரைட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை பாராட்டாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நான் ஃபஸ்ட்டு கடலை ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் இல்லைனா 7-8 பூண்டு தட்டி போட்டு அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு 4 வெங்காயம் இல்லைனா 3 வெங்காயம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ வெரைட்டிஸ் பார்த்திங்கல்ல என்னென்ன போடுறேன்னு. வாழைக்காய், அப்புறம் காராமணி, ட்ரை காராமணி கிடைக்கும்ல, அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 தக்காளி அரைச்சி வச்சு அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுலேயும் இப்போது எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை நீங்கள் இந்தமாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வஞ்சர மீன் மாதிரியே இருக்கும். ஸோ நான்வெஜ் பிரியாக இருந்தால் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. பீசஸ்லாம் உடையாது. கொஞ்சம் திக்காக தான் கட் பண்ணணும். கத்திரிக்காவும் இப்படி தான் திக்காக கட் பண்ணணும். பட் வேக வச்ச காராமணி இப்போ போடாதீங்க. ஸோ கொஞ்சம் காய் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் புளி தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். கொஞ்சம் உப்பு போடுங்க. அந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ போட்டாலும் சரி, லாஸ்ட்டில் பார்த்து போட்டாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். பட் இங்கே பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த குழம்புக்கு அந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. ஏன்னா வாழைக்காவும் சீக்கிரம் வெந்துடும், கத்திரிக்காவும் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா திக்காகும். இங்கே பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் வேக வச்ச காராமணியை இப்படி போட்டு அதையும் நல்லா குழம்புல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். ஸோ இந்த டைமில் ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டு கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்குங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறமா திறந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்குது. நல்ல வாசனை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுலில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன்ல. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்படி இருக்காது. இதுவே ரொம்ப நல்ல வாசனை, ரொம்ப நல்ல டேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள். இது நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் இங்கே பேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு பார்த்தீங்களா. சரியான டேஸ்ட்டுங்க. தோசை, இட்லி, சாப்பாடு இதுக்கு சரியான காம்பினேஷன்னா அப்பளம் தாங்க.